உங்களுக்காக சில இமேஜஸ் வச்சிருக்கோம். அந்த இமேஜஸை பார்த்து உங்களுக்கு என்ன கலாய்க்கணும்னு தோணுதோ நீங்க கலாய்க்கலாம். தீனா ஃபர்ஸ்ட் டிடி அக்கா. டிடி அக்கா வந்து எப்படின்னா டைம் இருக்கா? ஏன்னா டிடி அக்காட்ட ஹாய் சொன்னாலே ½ hour ஆகும். போனோன்னா ஹாய் சொல்ல மாட்டாங்க ஃபர்ஸ்ட். ஏய் தங்கம் பார்த்து எவ்வளோ நாளாகுதுடா, இவன் போன சீசனில் என்ன பண்ணான்னு தெரியுமா, அதெல்லாம் பார்த்து ஒரு ½ hour கழிச்சு தான் ஹாய் சொல்லுவாங்க. அடுத்து ரெண்டாவதாக வந்து மாக்கா பண்ண வந்து வேற லெவல். அவர் அந்த அளவுக்கு கிளவராக யோசிப்பார். எப்பவுமே படத்துக்கு போனார் ஹீரோ செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக திரும்பி வந்துட்டார் விஜய் டிவிக்கு. என்னைக்கு ஆங்கரிங் செட் ஆகுதுன்னு யோசிக்க போகிறாரோ தெரியல. சரி ஓகே. அடுத்தது வந்து பிரியங்கா. நம்மளாம் ஸ்டேஜில் நிற்கும் போது கூட அப்பப்போ கை கால்லாம் ஆட்டிகிட்டே இருக்கணும், ஏதாவது மூமெண்ட்ஸ்லேயே இருக்கணும். இல்லைனா நம்மளே ஒரு டிஷ் நினச்சி தின்னாலும் தின்றும். அதனால் அதுக்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்களும் ஒரு 6 வருஷமாக நம்மளாம் பழக்கம், 6 வருஷமாக ஆங்கராக ட்ரை பண்ணுறீங்க. அது ஆங்கர் சான்ஸ் கிடைச்சதுக்கப்புறமா ட்ரை பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்கள்கிட்ட பிடிச்சது. ஸோ சூப்பர். அடுத்தது வந்து புகழ்கிட்ட பேசலாம். புகழ்கிட்ட நான் பேசலாம். புகழ் என்கிட்ட பேசணும்னா நான் லேடி கிட்ட போட்டுருக்கணும், இல்லைனா ஆப்ரேஷன் தான் பண்ணிட்டு வரணும். ஆனால் புகழ்கிட்ட ஒரு பயங்கரமான விஷயம் இருக்குது. அவனும் ரம்யா பண்டிகனும் பக்கத்தில் நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா வந்து பையனை ஸ்கூலுக்கு கொண்டு போகிற மாதிரியே இருக்கும். உற்சாகமாய் அருவியில் குளிக்க, உல்லாசமாய் அலையில் மிதக்க, பிளாக் தண்டர் ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம்.